ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு போட்டி வச்சுருந்தார். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 ஏக்கர் நிலம், அப்படி இல்லைன்னா 1000 மூட்டை பொற்காசுகள், அதுவும் இல்லை அப்படின்னா அவரோட பொண்ணையே கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது என்ன போட்டினா, ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு யார் நீந்தி வராங்களோ அவங்க தான் அந்த போட்டியில் ஜெயிச்சவங்க. அவங்களே அந்த பரிசை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் அது சாதாரண குளம் இல்லை. அதில் விஷப்பாம்பு, முதல்ல, இப்படி மனுஷனுக்கு ஆபத்தான எல்லா உயிரினமும் அந்த குளத்துல தான் இருக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குளத்தை சுற்றி ஒன்று கூட்டிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அந்த குளத்துல குதிக்கவே இல்லை. அதில் குதிக்க யாருக்குமே தைரியம் வரல. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த குளத்துல குதித்து வேக வேகமாக நீந்தி அடுத்த கரை ஏறி வந்துட்டான். வந்த பிறகு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கை தட்டுறாங்க. உடனே அந்த ராஜா கூப்பிட்டு, இந்த ஊரில் யாருக்குமே இவ்வளோ தைரியம் கிடையாது, நீ மட்டும்தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்க, அதனால் உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்குறாரு. உனக்கு இந்த 100 ஏக்கர் நிலம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். சரி, இல்லைனா உனக்கு 1000 மூட்டை பொற்காசுகள் வேணுமா, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுவும் வேணாமா, என்னப்பா சொல்கிற, சரி என் பொண்ணை நீ கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். என்னப்பா நீ எதை கேட்டாலும் வேணாம் வேணான்னு சொல்கிற, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்குறாரு. உடனே அவன் அது கேட்குறான், என்னை யார் அந்த குளத்துல பிடிச்சி தள்ளானது, அவனை மட்டும் என்கிட்ட காட்டுங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான்.